ஹாய். ஆம், நான் கணேஷ்குமார். நான் ஒரு கேன்வா ட்ரெய்னர். ரெண்டாவது இந்த கேன்வாலாம் யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து இன்னைய செஷன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, கேன்வால புதுசா வந்திருக்கிற ஒரு 5 ஃபீச்சர்ஸை பத்தி பார்க்க போறோம். கேன்வா டெய்லியே அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. வாங்க இப்ப புதுசா வந்திருக்க ஒரு முக்கியமான 5 ஃபீச்சர்ஸை நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து கேப்ஷன் ஜெனரேட்டர். இப்போ வந்து இது ஒரு போஸ்ட். இப்போ இந்த போஸ்ட்டை வந்து நம்ம டைரக்டாவே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் எந்த போஸ்ட் வேணுமோ, அது பேஜ் நம்பர் 10வது போஸ்ட், இங்க போயிட்டு ஷேரை கிளிக் பண்ணுங்க. ஷேரை கிளிக் பண்ண பிறகு இந்த சி ஆளுங்கிறத கொடுங்க. சிஆல கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய நம்மளுக்கு வரும். இதுல பாத்தீங்கன்னா சோசியல் இருக்கு பாருங்க. இந்த சோசியல்ல போயிட்டு எகைன் சிஆல் கொடுங்க. இப்ப நம்மளுக்கு எல்லா சோசியல் பேஜுமே வந்துடும். இதுல போயிட்டு நான் வந்து எதற்கு சூஸ் பண்றேன்னா இன்ஸ்டாகிராம சூஸ் பண்றேன். இன்ஸ்டாகிராம சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போஸ்ட் போறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு இங்க கேட்கும். மெயினா நம்ம போட போறது என்னன்னா அந்த கேப்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபார்மேட் வந்து போஸ்ட், பேஜ் வந்து 10வது பேஜ். இதில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். நம்ம வந்து எதுவும் ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். டைரக்டாவே ஜென்ரேட் கேப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே ஏஐ வந்து நம்மளுக்கு இந்த போஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேப்ஷனை கொடுத்துரும். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா இதை அனலைஸ் பண்ணி பே 3 ஃபார் 1 month ஃப்ரீன்னு இவங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இவங்க நம்ம கிளைண்ட் தான். இந்த ஆஃபருக்கு தகுந்த மாதிரி இது வந்து கேப்ஷன் கிரியேட் பண்ணிடும். இல்ல இது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா திருப்பி இந்த மோர் லைக் திஸ் அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா திருப்பி ஜென்ரேட் பண்ணும். நீங்க அப்படியே இன்சர்ட்னு கொடுத்துருங்க. இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்க கேப்ஷன் வந்துடும். இதுலதான் இப்ப இதுக்கப்புறம் நீங்க இந்த கனெக்ட்ங்கிறத கிளிக் பண்ணினீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம இங்க டைரக்டாவே நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை கனெக்ட் பண்ணி டைரக்டாவே போஸ்ட் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து இந்த கேப்ஷனை மட்டும் எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போய் இந்த போஸ்ட்டை போட்டுட்டு இந்த கேப்ஷனை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்ன பார்க்க போறோம்னா, பிராண்ட் கிட்ல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிராண்ட் கிட் இந்த தெரியுது பாருங்க, மெனு பார்ல அங்க போயிடுங்க. இங்க போயிட்டு இந்த பிராண்ட் கிட் நேம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். நான் ஒரே ஒரு பிராண்ட் கிட் தான் வச்சிருக்கேன். என் பேர் போட்டு கணேஷன் போட்டு வச்சிருக்கேன். இங்க போயிட்டு இந்த ஆல் அசெட்ஸ் இருக்குல்ல, அங்க இருக்கிற பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அங்க போயிட்டு அசெட் கேட்டகரிங்கிற பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப இது கிளிக் பண்ண பிறகு நம்மளுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அன்டைட்டில் கேட்டகரின்னு இருக்கும். இதுல போயிட்டு அப்படியே செலக்ட் பண்ணிட்டு VIDEOS வீடியோஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் வெளில கிளிக் பண்ணுங்க. இப்ப வீடியோஸ்ங்கிற கேட்டகரி நம்மளுக்கு கிரியேட் ஆயிடும். இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேல போட்டுக்கோங்க. இப்போ வந்து மேல வந்துடும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஆட் பிராண்ட் அசெட்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம யூஸ் பண்ற எல்லாத்துலயுமே ஒரு வீடியோ வந்து காமனா யூஸ் பண்ண போறோம். இப்ப நான் சேனல்ல வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ காமனா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நான் காமனா யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல இப்ப நான் ஒரு ஆட் வச்சிருக்கேன். இப்ப என் கம்பெனியோட ஒரு ஏஐ ஆட் ஒன்று இருக்கு, நான் அதை வச்சுக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த இதுக்கு பாருங்க, 30 செகண்ட்ஸ் இருக்கு இந்த வீடியோ. இதை வந்து நான் அப்லோட் கொடுத்துட்றேன். இப்ப இந்த 30 செகண்ட்ஸ் வீடியோ வந்து நம்மளுக்கு அப்லோட் ஆயிடும். இந்த இடத்துல அப்லோட் ஆகி இருக்கும். இது அப்லோட் ஆகிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். அதனால நான் அதை மட்டும் பாஸ் பண்ணிட்டு இப்போ அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் இது பாருங்க, இப்பதான் இங்க வந்திருக்கு. இது அப்லோட் ஆகிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். இது அப்லோட் ஆன பிறகு இதை பாஸ் பண்ணிட்டு வீடியோல அடுத்த ஸ்டெப்ல இருந்து நான் வரேன். பாருங்க அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நான் இந்த பிராண்ட் கிட்ல இருக்க இந்த வீடியோவை எப்படி வந்து நம்மளுடைய ஒர்க்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். டிசைன்ல நான் பக்கத்துலயே இன்னொரு ஒரு இது ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இது வந்து ஒரு டிசைன் இன்ஸ்டாகிராம் டிசைன் ஓபன் பண்ணிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளுடைய அந்த பிராண்ட் கிட்ட வந்து சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ண பிறகு இதுல வீடியோஸ்னு வருது பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய அசெட் வந்து வந்துருச்சு பாருங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நம்மளுக்கு இது வந்து இங்க வந்து லோட் ஆயிடும். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி வீடியோஸை நம்ம ஒவ்வொரு டைமும் அப்லோட் பண்றது தேடுற வேலையில இன்னும் படத்திலேயே காகித விசிட்டிங் கார்டுகளையா பயன்படுத்துறீங்க. தேங்க்யூ. கார்டு தொலைந்து போகலாம், கிழிந்து போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சிம்பிளர் டொமைன். அந்த டொமைன் நேம் வந்து நம்ம சிம்பிளரா வச்சுக்கிறதுக்கு, நம்மளுக்கு வந்து நம்மளோடதுதான் அப்படின்னு ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கும் வந்து நம்ம அந்த டொமைன் நேம்ஸ் வந்து சிம்பிளர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இப்ப இதை வந்து நம்ம ஒரு பப்ளிக்கா ஷேர் பண்ணி அனுப்புறோம். இப்ப இது வந்து ஒரு டிசைன் தான். இந்த டிசைனை வந்து நான் ஷேர் பண்றேன். ஷேர் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுப்போம், எப்போதுமே எனிஒன் வித் லிங்க் கொடுப்போம். எனிஒன் லிங்க் கொடுத்துட்டு இங்க பாருங்க பர்சனலைஸ்ட் யுவர் லிங்க் இருக்கா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும், இந்த லிங்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்று வந்துடும், கணேஷ்குமார் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப்டர் August 2026 we will no longer access to custom link, they will be deleted.
அது கொஞ்ச நாளைக்கு தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து டெலீட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை கொடுத்துட்டு கணேஷ்குமார் 1ன்னு கொடுக்குறேன், ஆல்ரெடி இருக்குன்னு அவ்வளவுதான். சேவ் அண்ட் காப்பின்னு கொடுத்துட்டோம்னா இப்ப இந்த லிங்கை நான் இங்க பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த லிங்கை பாத்தீங்கன்னா பாருங்க, கேன்வா லிங்க் கணேஷ்குமார் 1 அப்படின்னு இந்த லிங்க் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டம் டொமைனா வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கோ இல்ல நம்மளுடைய டீமுக்கோ நம்ம வந்து அனுப்பலாம். இதே மாதிரி நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து நீங்க இதுல பில்ட் பண்றத ஆல்ரெடி வீடியோல பார்த்திருக்கோம். அந்த வெப்சைட்டுக்கு நீங்க கஸ்டம் லிங்க் கொடுத்து ஒரு கஸ்டம் டொமைனா நீங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நியூ ஃபீச்சர் என்னதுன்னா, நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்து வைப்போம். அந்த கமெண்ட் செக்ஷன்லயே இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி, இமேஜ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இப்ப கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன்ல இப்ப இந்த இமேஜ் இருக்கு. இப்ப இந்த இமேஜ்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து இந்த ஒரு கமெண்ட் சிம்பிள் இருக்கு பாருங்க, ஒரு மெசேஜ் சிம்பிள். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அதுல என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம்னு வைக்கலாம். நம்ம என்ன கொடுக்கலாம், திஸ் இமேஜ் இஸ் டேக்கன் ஃப்ரம் www.stock.in அப்படின்னு நம்ம ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு இந்த இமேஜை பத்தி நம்மள டீடைல்ஸ் வேணும், ஜஸ்ட் இங்க போய் இந்த பென்சில் சிம்பிள் தெரியும். இந்த பென்சில் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கமெண்ட் வந்து தெரியும். இப்ப இதுலயே பிளஸ் சிம்பிளை கொடுத்துக்கலாம். பிளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு நம்ம அந்த வெப்சைட்டோடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட நம்ம எடுத்து இங்க போட்டுக்கலாம். இப்ப நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இது ஒரு இமேஜ், இதை தூக்கி நான் இங்க அப்லோட் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்தா இங்க அப்லோட் ஆயிடும். இப்ப இது அப்லோட் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம நாளைக்கு போயிட்டு திருப்பி இந்த வீடியோஸ் இந்த டேட்டா பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும்னா இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு அதோடைய டீடைல்ஸ், அந்த கிளிக் அதோடைய இமேஜை பத்தின கமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கடைசியா உள்ளது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உள்ளது. 2 புதுசா டெம்ப்ளேட் வந்து டெம்ப்ளேட் கலெக்ஷன் புதுசா 2 இது லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து இந்த இது வந்து ஸ்டோரி டெல்லிங் கலெக்ஷனு. ஒரு ஸ்டோரி எப்படிலாம் கொடுக்கலாம், ஒவ்வொரு இதா வந்து கொடுக்கறதுக்கு வந்து அனிமேஷன்ஸோட ஒரு கலெக்ஷன் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த மூவ் டு கேட்ச் அப்படிங்கிற இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸான கார்ட்டூன் கேரக்டர், இவங்களை வச்சு ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா வந்திருக்கு. இது 2தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்க. இந்த 5 இதுவும் நம்ம இப்போ பார்த்துருப்போம். இது மாதிரி இன்னும் புதுசா ஃபீச்சர்ஸ் வந்துட்டே இருக்கு. அடுத்தடுத்த செஷன்ஸ்ல உங்களுக்கு அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எல்லாத்தையும் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல ரிலேட்டடா என்ன டவுட்டா இருந்தாலும் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அது கம்யூனிகேட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.